நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு அவமானத்தை வந்து நிக்கிறாயா. இந்த அவமானத்தினால இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு தலை குனிஞ்சு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பல குழப்பத்தை போட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா. உண்டா இல்லையா தாய்? இதுக்கு நல்ல படம் கொடுத்து நீ மனசுல நினைச்சிட்டு முடிய முடிச்சு கொடுக்கணுமா? சரி தாயி, பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டு நான் உத்தரவு போட்டு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்திருந்தாயி வந்து சிக்கல்லாக முன்னே நீ கொடுத்தாரு. போதுமா? ஆலயத்துல சிக்கலா நிக்குதுன்னு வந்து நிக்கிறியாயா. கட்ட உடைச்சாச்சு, பட்டிக்கு பேர் வாங்கியாச்சு, இனி சொந்த மனையில முடிய உட்கார வைக்கிறனாயா. அதே மாதிரி தேவாதி பேச வச்சிடலாம். நீ எதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனா உன்னுடைய பாத நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தா மட்டுமே நான் கூட வருவேன், இல்லைன்னா வரமாட்டேனாயா. நேர்மையா போ, மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா? எல்லா குஞ்சு குழந்தையுமா வந்து உள்ள புகுந்தது. நீ படிக்க வச்சு பட்டம் வாங்கி வேலையும் வாங்கி கொடுத்தேன். வேலையும் கொஞ்ச நாள் இருந்தாச்சு. நான் சிச்சம்பரத்துல போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன். நாள் கிட்ட வந்துருச்சு. நான் என்ன பண்றது, இருக்கிறதையும் சேர்ந்து குட்டி பறக்கிறதையும் பிடிக்கிறதா அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிறேன். இல்லையா? விட்டதே மீண்டு வருமப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தொழில் உட்கார வச்சிடறேன், அரமணை சம்பளத்துல உட்கார வச்சிடறேன்னு சொல்றேன். எந்த விதத்திலும் பங்கம் வராது. விட்டதை மீட்டு தர வச்சுக்கோ, போக்குவரத்துல வச்சுக்கோ, தொழிலுக்கு வச்சுக்கோ. எந்த விதத்திலுமே முன்னேற்றம் இல்லையே. எல்லாத்திலுமே சேதாரமா போச்சே. மாடு ஒரு பக்கம், கண்ணு ஒரு பக்கமா தெசுவான் நிக்குது. தெசுவான் நிக்கிறதுக்கு என்ன, எனக்கு விண்ணம் இல்லாம கைப்பற்றி கொடுத்து என் குடும்பத்தை வாழ வச்சு வை அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கேப்பார் வச்சுல நீ பட்டி முடங்கி போச்சாயா இல்லையா? இதனால எத்தனை கேவலம் சோதனை நிக்குது. உண்டா இல்லையா? பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்கள தாயி. தாய் இந்த மனா கை கூட்டி கொடுப்பேன். உசாரா பொழைச்சுக்குயான்னு கேட்கிறேன். சரி, நான் இருக்கிற தகுதி மலையில முத்தா முடிச்சு முகம் பார்த்தேன். போதுமா? வேளாங்கண்ணி போனியா? வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி இந்த பையன் சிறுசா இருக்கிற போது ஒரு முறைவோடு கும்பிட்டுதாயா. என்ன ஆமாங்கிறாங்க தாயி. அந்த முறை ஒண்ணு பாக்கி நிக்குது. அதை போய் தரிசனத்தை பண்ணிட்டு வாங்க. வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே பிடிக்கும் பூனை பிடிக்கும். நீ கும்பிட்டது அதான் நான் காரியம் நடந்தோன்னு போகல. அதனால வந்து தாயாரு இன்னும் ஏங்கி நிக்கிறா. புரியுதா? முதல் போய் கையெழுத்திட்டு வந்துரு. மத்ததுக்கு தாய் இந்த உண்மை நான் கூட வந்து நிக்கிறேன். போதுமா? போகாம போ. ஐயா, தொழில ஒரு காலம் போல காலம் பெருக்கல ஐயா. புரிஞ்சுதா? வாகன தொழில் கொஞ்சம் ஒடுக்கி நிக்குது. முன்னாடி எனக்கு ஒரு காரியம் நடக்கும் நட்டில்லம்மையா. புரிஞ்சுதா? உத்தரவு போட்டாச்சு. ஒரு வாரம் ஒண்ணு தேடி வருது. முடிச்சு போடணும். ஜாதகா ஜாஸ்திரா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பியா? நான் கொண்டு வருது. புரியுதா? நான் கொண்டு வந்து உன்ற பட்டியல திசை காமிக்கிறது. அது எந்த விதத்திலையுமே தலைய ஆட்டிடணும். புரியுதா? காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அதே மாதிரி தொழில் முறைக்கு ஒரு காலுக்கு பல காலம் பெரிய போடலாம். 10 பணம் மிச்சம் பண்ற நேரம். புரியுதா? உருவாவுக்கு என்ற பட்டியல வந்து நிக்கிற போது நேர காலசமா நிறுத்தணும். கூட வந்த உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க. உடலைய தாயி சப்பாத் போடுறாங்கல்ல, விண்ணப்பட்டு நிக்குது. விண்ணப்பட்டு கைவிட்டு போனது. இன்னைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி சவால் போட்டுட்டு நிக்குது. இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? தாயி தகிரி மண்ணில் இது வரைக்கும் நீ எங்கெங்கேயோ போன ஒரு காரியம் நடக்கல. இதை மீள முடியல. உண்டா இல்லையா? தாய் தோப்பணுமா நான் இருக்கிற தகிரி மண்ணில் நீ குறகாலசமா நிக்கிற பட்டி நிறகாலசமா வச்சு போடலாம். இது சத்திய வாக்கு. தந்தாள் மூலமா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? சென்னை, கேரளா, பொன்னா பொன்னா எல்லாத்துக்குமே உன்ற பட்டிக்கு காரியம் காமிச்சாச்சாயா. பயப்பட வேண்டாம். இன்னொரு ஆதாயம் ஒண்ணு வர வேண்டிய தருவி நிக்குது. அவன் அல்லேல பத்து இன்னைக்கு அழகு சூடு போட்டு பட்டியல கொண்டு பணத்தை சேர்த்து வைக்கிறனாயா. இது சத்திய வாக்கு. அதே மாதிரி உனக்கு எந்த வகையும் குறை வந்து சேராது. இதை தலதேச எப்படி இதை நீ தலதேச தனிபாத்து போடணும். மற்றபடி தொழில இன்னைக்கு ஒரு காலுக்கு பல கால் பெருக்கிட்டுனாயா. அதே மாதிரி விட்டதை மீட்டு போடலாம். இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். போதுமா? திருநாளானிக்கு வந்து நில்லு. அழகுதே ரோட்டு போடலாம். போ. சென்னை தாயி, நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு இந்த மொண்டிக்கட்டுல நீயும் மீள முடியாம தொழில் முறைக்கு சிதாவினப்பட்டு இன்னைக்கு எதை கவலையா வந்து பற்றி நின்னீங்க ஐயா.
தொழில் முறைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கேன். இந்த பழைய இடத்துல இன்னும் கொஞ்சம் அள்ளிப்படி வந்துருவேன். புரியுதா? நீ மனசுல போட்டு நிக்க பார்த்தியா, அதையே முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, போன தடவை தூக்கிட்டு வந்து நிறுத்தினேன் பொன்னால, இன்னைக்கு நடந்து வர அளவுக்கு பண்ணியாச்சு. பயப்பட வேண்டாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா, இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, இது வேற சேதாரமாயா. கட்டை உடைச்சிட்டேன். என் திருநாளுக்குள்ள குடு குடு குடுன்னு ஒடியார வச்சு இந்த பட்டியல் போதுமா? இந்த கனியை அடியாங்கிட்ட கேட்டு எப்படி தனி வாக்கொன்னு நீ தொழிற்சேர இடத்துல வச்சு திருநாள் அன்னைக்கு என் பட்டியல் வந்து நில்லாயா ஒட்டி மகளா விளையாட்டு வேட்டி காமிச்சிடலாம். ஐயா, காரியம் சேதாரமாகி நிற்கிற. இதுல எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சும் முயற்சி அத்தனையுமே தோல்வியா போய் நிக்குது. இந்த அவமானத்திலிருந்து என்னை மீட்டு என் வட்டி பூந்தே ஒரு கேமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. தொழில் ரீதியா இன்னைக்கு பல தடுக்கல் நிக்குதப்பா. இல்லையா? அதே மாதிரி மனசுல சிலருக்கு வெளியே சொல்லாம உனக்கு எனக்கு தெரிய மாதிரி மட்டும் பேசிக்குவாரு. புரியுதா? புரியா? இந்த சிக்கல் கத்தனை விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. முதல் குடும்ப ஏட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தொழிலுக்கு வந்துடுறேன். மத்தது மீட் பண்ணலாம். நீயே கவலைப்பட்டு நிக்கிறேன். இன்னொராவது நாள் கருப்ப கூட வந்து நின்றேன். ஐயா வா 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 வா. கல்யாணம் நடக்கணும், காட்சி நடக்கணும், சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுயா. உத்தரவு போட்டாச்சாயா, தேடி வருது முடிச்சு போடு. புரிஞ்சுதா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு, தேடி வருது முடிச்சு போடுன்னு சொல்றேன். அது போக எத்தனையோ ஓரியாட்டம் தூரியாட்டம் வந்து நினைச்சாயா. இன்னைக்கு எல்லாம் சில மாற்றத்தை கொடுத்தாச்சு. நீங்க வட்டி பூந்தேர் ஓட்டி போடலாம். பயப்பட வேண்டாம். இந்த கொஞ்சம் வருமானத்துக்கு வச்சு பண்றேன்னாயா உஷாரா பிடிச்சுக்கோ. ஒண்ணு. ரெண்டு. மூணாவது, முதலாளி யாரில்லாமா இதுவரைக்கும் அடிமை தொழில் இருந்தது. இந்த அடிமை தொழில மாத்தி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு கேட்டிருக்கிறியப்பா. நடத்து, வாகனம் வாங்கு, அள்ளிப்படியாந்து ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கி கொடுத்தாரு. போதுமா? இந்த தாயி ரொம்ப கோவப்படுற குடும்ப வீட்டுல கொஞ்சம் பொறுமையா நில்லு. புரிஞ்சுதா தாயி? தாயி விண்ணப்பட்டு நின்னுது. இன்னைக்கு எந்த விதத்துல குறையெல்லாம் போடுறது பட்டியல சேர்த்தியாச்சு. அவ யானை சொல்றாங்க பூனை சொல்றாங்கன்னு அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க பாருங்க அப்படிச்செல்லாம் கம்முன்னு இருந்தாயி. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இப்ப சொத்து பிரச்சனைக்கு வந்து நிக்கிறேன் இல்லையா தாயி. அதுல பொண்ணா கொஞ்சம் சிக்கல் போட்டு நிக்கிறான். அதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிற. நியாயமான தீர்ப்பு கொடுத்தாரு. போதுமா? நியாயமான தீர்ப்பு கொடுத்து உனக்கு சேர வேண்டியது சேர்த்து உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுத்தோம்னாயா. இது சக்தி வாக்கு 13 நாள்ல பேச ஆரம்பிக்க முடிச்சு போடலாம். போதுமா? ஐயா, ஓட்டையில கையூட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. கையூட்டு போட்டு இதனால வந்து எத்தனை சிக்கல் பார்த்தியா. இந்த சிக்கல் எல்லாம் மீட்டு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ளத்து ரீதியா பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறே. நிலையா நின்ன பண்ணி ஆளாம் மரமாட்ட அலங்கரிச்ச பட்டி இன்னைக்கு அசைஞ்சு போச்சப்பா. இல்லையா? இது வந்து மீள முடியுமா முடியாதா என்னை காப்பாத்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மரபெல்லாம் சொல்றேன். நானுக்கும் தகிரிமான் இல்ல. முதலாயிரம் 3 நாள் கையூட்டு எழுத்து போடும் தகிரிமான் இல்ல. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இதுல இருந்து மீட்டு உன்னை காப்பாத்தி இந்த சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்தனாயா. 11வது நாள் நல்ல தீர்ப்பு கொடுத்தீங்க. வா சத்தியவாக்கு வீட்டுக்குள்ள போ. அடியா, காரியம் கை விடணுமா? காரியம் தவுந்துட்டே போகுது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்ல திசையை காமிச்சு பேர் வாங்கி கொடுன்னு ஒரு கேட்டுட்டு இருக்கிறேன். முடிச்சிடலாமாப்பா. நான் இருக்கிற தகுதிமான இருக்கிற இடத்துக்கு இல்லாத இடத்துல வந்து எப்படி திசை காமிச்சு போடலாம். அதே மாதிரி வருமான ரீதியா நீ ஒரு காலத்துக்கு பல காலம் பெருக்குவேன். முடிச்சுக்குவியா? 31வது நாள் உன்ற பட்டியல ஒரு சந்தோஷமான செய்தி வரும். முடிச்சுக்கோ. போதுமா? ஏமாண்ட போல போச்சுட்டிய. இந்தாடியா, உன் நேற்று சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? நான் எப்படி இந்த கட்சி மூலமா இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு விண்ணப்பட்டு சேதாரமாகி இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணூர் பக்கமா தெசமா இருக்கிறாயா. இன்னைக்கு தெசமா இருக்கிற கண்ணை தெசையோட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி தப்பு யாரு பக்கம் சரி யாரு பக்கம் புரிச்சுட்டியா? தீர்த்து போடலாமாயா? பேசிட்டா அடியா உன்ற மன வாழ்க்கையில இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு மனையால் வந்து இன்னைக்கு அவ எல்லையில போய் இருந்துட்டு இன்னைக்கு வரமாட்டேங்கிறாதா. புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு வாரிசையும் பார்க்க முடியல.
இவளையும் பார்க்க முடியல, என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம நீ தங்க தவிச்சிட்டு நிக்கிறாயா. இந்த பழக்கத்திலிருந்து மீட்டு இதே பட்டி வார வச்சு இதே இடத்துல நிறுத்தி காமிக்கிறாயா. இது சத்தியவாகம். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்துருவனாயா. அதுல 2 பேர் கொஞ்சம் உன்னை பகப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அல்லையில மொத்த அழகு சூடு போட்டு தன்னை போல சேதி வந்து போய் எடுத்துட்டு வந்துருப்போம். அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில் நிலகுறந்து வந்து நிக்கிறாயா இல்லையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு சாந்தா முளைச்சாக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி மத்த ரீதியிலும் சரி இன்னைக்கு வருமானம் பத்தாத வந்து நிற்கிறியா. அது போக சில கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு இல்லையா? இன்னைக்கு வேண்டாம், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை 4 சேதாரம் இல்லாம மீட்டு கொடுத்துறேன். போதுமா? நான் பாத்துக்கிறேன். இது சத்தியம் தகுதி பப்பா அள்ளி கொட்டி போடலாம்பா. எப்படிலாம் பண்ணிக்கா. இந்த பத்திரம் வச்சுக்கா. பேய் பேய் தெரியுதுதான். கருப்பு இருக்கு பயம், கரையன்னு தெரியுது, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி அடியா பயந்து நிக்கிறானாயா. பேயும் இல்ல பேசாதும் இல்ல உன்ற வீட்டுக்குள்ள. புரிஞ்சுதா? அடியானுடைய சில குழப்பம். புரிஞ்சுதா? யுத்தம் மேறி போச்சாயா. என்ன உடம்பு ரீதியான தொந்தரவு, அதுதான் மருத்துவத்தில் போய் கண்டது செலவு பண்ணி நிற்க வேண்டாம். நான் இருக்கிற அடியான இதுல இருந்து மீட்டு கொடுத்து நல்லது பண்ணி போடலாமாயா. அதே மாதிரி நீ தொழில் முறைக்கு அப்படித்தான் தூரம் வந்து இருக்கிற தாயி அடியா சிரிச்சு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாயன்றதாங்க உண்டல்லையா தாயி. நிறகலசமா நிக்க வேண்டிய வெட்டி இன்னைக்கு குறகலசமா போச்சு தாயி. இன்னைக்கு தலையை வெட்டி போட்டாங்க உண்டல்லையா. கூடவே குழி பறிச்சு நீ காலச்சுத்திரம் கொத்தி வேடிக்கை பார்த்து நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தரிச்சு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம என்ற தங்கங்க தவிச்சிட்டு நிக்குது. சாய்ந்தாப்புறமா நான் இருக்கிற தகுதிமா இந்த வட்டியை வாழ வச்சு இதே இடத்துல நிறுத்தி வேடிக்கை காமிச்சு போடலாமாயா. இது சத்திய வாக்கு. இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு திசையை காமிக்கிற புடிச்சுக்கோ. இந்த அப்படி தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. இந்த இல்ல செல்வாக்கு எல்லாம் அறுத்து ராசி போட்டு வரப்போம். குறை நீக்கி கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. குறையை நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா தாயி? இன்னைக்கு 1000 தேவாதி இந்தி போயாச்சு, 1000 பக்கம் போயாச்சு. ஆணை பிடிக்கிற மூளையை பிடிக்கிறாங்க, ஒன்றும் பிடிக்க முடியல. இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து என்னை அலங்கரிச்சு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா. இதுல எந்த குறையும் இல்ல, தகுதிமான் இல்லையா. தாய் என்னை நம்பி வந்தாச்சு இல்ல. தாய் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா முடிச்சு கொடுத்துருப்போம். போதுமா? முறையா கூட ஓடியா தரேன். போதுமா? தொழில் ரீதியாகவும் பெருகி போடலாம், செல்வாக்கு ரீதியாக பெருகி போடலாம், ஒவ்வொரு நிலைக்கு போடலாம். போக்குவரத்தை வச்சுக்க வாங்க. மாரியாயை கும்பிட்டு இருந்தது விட்டுட்டியா சொல்லு. மாரியாய் வேப்பலக்காரி நிக்கிறான், போய் கையெழு. தாய் மத்தனை இன்னைக்கு நிலுவிலேயே நிக்கிற காய். எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையும் தடுமாறி போயே நிக்கிற. ஒரு குணம் வந்தா 9 குணம் தேண்டா. இல்லத்துக்குள்ளார கருக்கு 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 நிக்கிறாயா இல்லையா. முதல்ல அந்த சிக்கலுக்கு அதை திருத்தி என் வட்டியை வாழ வச்சு கொடுங்க அது கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. நானுக்கு என்னை நம்பி வந்துட்டீங்களா. அது என்ன பண்ணணுங்கிறது இன்னைக்கு பொழுதோடையும் தெரிஞ்சுப்போம். 1வது நாள் கருப்பு உத்தரவு போடணும். போதுமா? அடியா என்ன வேணும், என்னென்னமோ வேணும். முதல் நல்ல காரியம் வேணும் இல்லையா. நல்ல காரியம் நல்லபடியா முடிச்சு சோடி கலசமா நிறுத்திக்காமின்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஜோசிகார்கிட்ட போனா இந்த குறைங்கிற, இங்க போனா இந்த குறைங்கிற, தேவாதிக்கு போனா அங்க எப்படி இங்க எப்படி அப்படின்னு சொல்லி நல்ல பல பலத்திலையும் உலகம் தேர் ஓட்டி பொண்ணா பிடிச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். அந்த பொண்ணா பிடிச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இப்பதான் தெரியுதானா. கவலைப்படாத, எதுக்குமே ஒரு கால நேரம் உண்டாண்டியாதாயி. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். என் வட்டியில வந்து கையேண்டியாச்சு வர நல்லபடியா வந்து திசையை காமிச்சிருக்கோம். திசையை காமிச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்தது. தொழிலும் ஒரு காலுக்கு பலகாலம் பெரிய பல்லையா பயந்து கேட்கிறேன். போதுமா? சிலதான் நினைச்சு புதிய உனக்கு எனக்கு தெரிய வேண்டியது பயந்து கிடக்கிறேன் இல்லையா. அதெல்லாம் பயப்படாத. தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன், சாதிச்சு போடலாம். போக்குவரத்துல வச்சுக்காது. சரியா? சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனை இன்னைக்கு 4 பக்கமும் அக்கறை கட்டு போட்டு நிறுத்துதாயா இல்லையா. தொட்டதெல்லாம் நட்டா இல்லத்துக்குள்ளார எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் துணியாட்டம்
வருமானம் இல்லம் வந்து சேர மாட்டேங்குது. 4வது சேதாரமா போய் நிக்குது. பட்டி முடங்கி இன்னைக்கு விண்ணம் பட்டு நிக்குது. இதை மீட்டு பட்டி அழகே ரொட்டிட்டாமின்னு வந்து கேட்டு நிற்கிறார். அங்க அது பாட்டுக்கு அது சவால் போடுது, இங்க பாட்டுக்கு இங்க சவால் நடக்குது. இல்லையா பேப்பரையும் வாங்கி கொடுத்தார மற்றதையும் வாங்கி கொடுத்தாரு. மத்திரம் வச்சுக்கா அடியா பல குழப்பத்துல வந்து நிக்குது. அதான் குழப்பம் பண்ண வேண்டாம். தகிரிமான் இல்லை, கொஞ்சம் பொறுமை காத்து போவோம். தாயி சொல்றது புரியுதா? அடியா ஐயும் அப்படித்தான். அதான் என் பட்டிக்கு வந்தாச்சுல்ல. இன்னைக்கு முள்ளும் போதமா இருந்தது கொஞ்சம் எல்லாம் மாத்தி இருக்கிறேன். இனி பூந்தே ரோட்டி போடலாம் கம்பெனி முத்து போடலாம் கோட்டுற மாதிரி உங்க பட்டிய அத்தனையும் மாட்டி போடலாம். போட்டி போறாமையப்பா கண்வாமல்ல போட்டு முடக்குறாங்க. புரிஞ்சுதான்? மந்திரமாயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயும் இந்த அமாவாசைக்குள்ளாரியே உன்ற பட்டி சந்திரன் ஜவ்வாதமும் மணக்கும் போ வாகனத்துக்கு தொழிலுக்கு. இந்த தாயே இப்பதான் பொண்ணா நம்புறேன். புரியுதா? நீ விட்டுற என் பொறுப்புல என்ன அடியா. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ முயற்சி பண்ணீங்க. முயற்சி அத்தனையுமே அவ்வளவு ஒண்ணு சுத்தம் இல்லை. என் பொறுப்புல விட்டுரு. புரிஞ்சுதா பண்ணா? நீ அதை பத்தி இதை பத்தி போட்டு குழப்பிட்டு இருக்காது. நீ இதை நினைச்சு நீ குழப்பிட்டு இருக்காது. புரியுதா? வாழ்க்கையில் நிம்மதி வேணாமா தங்கா? நீ கெட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்குது. நீ நல்லபடியா வாழணும்னு ரவும் பதில் என்னை வந்தின்னு கிடக்குதாயா. புரிஞ்சுதா? அதுக்காகத்தான் இத்தனை நேரம் பேசுறேன். பயப்படாத, காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். என்ன ஒண்ணு உனக்கு எனக்கு தெரியும். அழகுதே ரோட்டி காமிச்சிருப்போ எந்த விதத்துல யாருக்கும் சங்கடம் வராது. போதுமா என்ற அடியான வந்து நீ பாரு. அங்கார கருப்பு கோட்டையில என்ன கைவிட்டு போயிருமா இல்ல கைக்கு வந்து சேருமா அப்படின்னு குறையோட வந்து நிக்கிறீங்களே இல்லையா? சவால் போடுது, சவாலுக்கு விட கொடுக்கணும். பட்டி சேதாரமாய் நிக்குது, இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? எல்லாம் கேப்பார் பேச்சு கேட்டு இன்னைக்கு எப்படி முடங்கி போச்சு பாத்தியா இல்லையா தாயி? அதெல்லாம் எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம பூந்தே ரோட்டி போடலாம் கம்பெனி. புரிஞ்சுதா? அதுல பாடம் கப்பிக்கிறது கப்பிச்சு போடலாமாயா? அது இங்க விங்கடிக்க முடியாது. உனக்கு எனக்கு தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டியா? ஒட்டச்சு பேசிட்டு அப்படின்னா தயாராயிருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லோரும் பங்கம் பண்ணாம அந்த காரியத்தை முடிச்சு மனம் முடியாத பண்ணி போடலாமாயா? ஒண்ணு. ரெண்டாவது தொழில் ரீதியா நீங்க படுகாஞ்சாக்கி வச்சு வருமானம் 1 பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்குதாயா? அதே மாதிரி இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லை. முடங்கி 3 ஆண்டு காலம் ஆகுது. 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு நிக்கிற. இந்த 6 மாச காலத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல இல்லையா தாயி? இது மொண்டிக்கட்டு நீக்கு போடலாமாயா? அழகுதே ரொட்டி அலங்காரம் பண்ணி காமிக்கிறனாயா? அதே மாதிரி அதையும் ஒண்ணு சேர்த்து பேர் வாங்கி போடலாமாயா? குளத்துக்கிட்ட ஒரு தேவதை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? நிக்கலாம். போய் கையேந்திட்டு வா. புரியுதா? போய் கையேந்திட்டு வா. அது ஒரு குறிப்பு இருக்குதாயா? அதனால்தான் சொல்றேன். வந்து நிக்குது என்ன? போய் கையேந்திட்டு வா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வந்துடலாமாயா? பத்திரம் வச்சுக்க. உடம்பு தொந்தரம், உள்ளத்திலையும் தொந்தரம், மருத்துவ ரீதியாவும் பார்த்தாச்சு, மந்திர ரீதியாவும் பார்த்தாச்சு, தேவாதி ரீதியாவும் பார்த்தாச்சு. இன்னைக்கு குறையோடு நிக்குது. அந்த குறையை நீக்கி கொடுத்து உடம்பு ரீதியா நீக்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறேன். உடனடியா தாய் மொண்டிக்கட்டுன்னு நான் சொல்றேன். மொண்டிக்கட்டு நான் நடக்க முடியலையா இல்லையா? மருத்துவ ரீதியா பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். நல்லது பண்ண முடியல. கடக்கூர்ல இது நல்லது பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மருத்துவ ரீதியா கால் மொண்டிக்கட்டு இதை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். இல்லையா தாயி? அது போக வேற என்னமோ நோவு இந்த கால் ரீதியா அப்படி இப்படிங்கிறாங்க இல்லையா? தாயி இது நோவெல்லாம் இது செய்வன கட்டு. புரிஞ்சது தாயி? இந்த கட்டு உனக்கு நடந்தது அல்ல. உன் மேல ஏவி விடணும், உன்னை கொல்லணும், உன்னை கடையில போடணும்னு இது நடந்தது அல்ல. எவனோ யாருக்கோ செஞ்சது. தடவழியில் நீ மாட்டிட்டியா? இதுதான ஒழிய மற்றபடி ஒன்னும் பயிர் நிக்க வேண்டாம். நீயும் ஊர் போட்ட காசு தொலைச்சு போட்டிய. புரியுதா? என் பட்டியல வந்து நீ பொழைச்சுக்கிற வழி பார்த்துக்கோ. புரியுதா தாயி? தாயி இன்னைக்கு வெடிஞ்சு வெடியாத நேரம் உன்ற இல்லம் வருவேன். நான் வர்றதுக்கு அடையாளம் ஒரு கலசத்துல தீர்த்தம் வச்சு, சுத்தமான தீர்த்தம் கலசத்துல தீர்த்தம் வச்சு பூ போட்டு என்ன
அந்த வெளியில வரைக்கும் அங்க உள்ள போக கூடாது. நான் வர்றதுக்கு அடையாளம் வெளியே வேட்டக்காரன் உழைப்பானாயா உள்ள வர்ற போது சந்தனமும் ஜவ்வாதும் திருநீர் வாசமும் அடிக்குமாயா வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு வருவேன். கட்டை உடைச்சிடலாம். போதுமா? இதே பட்டியில் நடையோட்டி தங்கத்தேர் ஓட்டி காமிக்கிறாய். இந்த 2 கனி அடியான கேள்வி எப்படி தண்ணி பாக்குறது? உடைச்சா உடைச்ச பேசிட்டா அடியா நான் எப்படி இந்த அருவா கையில பிடிச்சிட்டு நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற இல்லத்துல ஆளுக்கள் கத்தி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏச்சும் பேச்சு சண்டை தகராறு பிரச்சனை உண்டா இல்லையா? அது போக ஒரு பணம் வந்தா 9 பணம் திண்டமாய் நிக்குது. 2 3வது தொழில் படுகளும் சாஞ்சு போச்சு. நீ நல்லான்னு போனீங்கன்னா பொல்லான்னு தான் பேர் வாங்க வேணும். வெளியும் அப்படித்தான் இருக்குது, உள்ளேயும் அப்படித்தான் இருக்குது. இல்லத்துக்குள்ளார வாழ்றத விட செத்தே போயிடலாம் அப்படின்னு மனசுல பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அடியா கருக கருவறுத்து வேடிக்கை பார்க்கறாங்க உஷாரானி. புரிஞ்சுதா? உங்க பட்டி நேரகாலமா நிக்கிற பட்டிய கருவறுத்து வேடிக்கை பார்க்கறாங்க. ஐயா கொஞ்சம் உஷாரானில் ஒரு பூ ஏற முடிஞ்சு கட்டு நீங்க பட்டியில வந்துட்டு இது நல்லபடியா தீர்த்து உங்க குடும்பத்தையும் வாழ வச்சு உங்க தொழிலையும் பெருக்கி கொடுத்தனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். அடுத்துட்டு இருக்கிற போது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குமாப்பா. டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கு, நடக்கிற மாதிரி தடம் கேட்கு, நடக்க சத்தம். இப்படி பல வித கருக்கு இதெல்லாம் காமிக்கி இதெல்லாம் வேற சமாச்சாரம் இனிமேல் வராது. தகிரிமா நெல்லு முடிக்கு போடலாம். அதே மாதிரி சீரும் பாம்புமா இருக்கிறதெல்லாம் சிரிச்சு கொண்டாடுற மாதிரி பண்ணி போடலாம். போதுமா? இது வீட்டு முன்னாடி கேட்டுக்க குறையோட வந்து நிக்குதே இல்லையா? குறை நீக்கி பேர் வாங்கணுமா? வாங்கிடலாம் தாயி. எத்தையே கவலைப்பட்டு கிடக்குற. புரிஞ்சுதா? அவன் அதை சொல்றான் இவனை சொல்றதெல்லாம் பயந்துட்டு நிக்க வேண்டாம். சார் வாரிசு வேணுமா இல்லையா? கொடுத்துடலாமா ஐயா? அது போக பல குழப்பத்து மனசுல போட்டுட்டு நிக்கிறீங்க இல்லையா? இந்த ஒன்ன தீர்த்தாலும் சரியா போயிரு, மற்றபடி நான் வர்றேன். போதுமா? இங்க விங்கணிக்க வேண்டாம்னு சொல்றேன். 4 குல கனி அடிக்கிறனாயா இதை மென்னு தின்னு முடிங்கிற விட்டுறாத.